ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர். இப்போ நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் என்னால படிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். எஸ்எஸ்சி படிக்கிறீங்கனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 இயரோட கரண்ட் அஃபேராவது நீங்க வந்து படிக்கணும். பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கரண்ட் அஃபேரை மொத்தமா உட்காந்து 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ன்னு படிக்கிறதை விட டெய்லி கரண்ட் அஃபேரா படிச்சிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இது வந்து ஒரு பேர்டனா இருக்காது. சோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்ன பண்ண போறோம்னா, ஜனவரி 1, 2025 இருந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி உள்ள லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணதுதான். சோ டோட்டலா இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் உங்களுக்கு 10 பார்ட்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். சோ இந்த 10 பார்ட்ல இன்னையோட 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா? சோ லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் 10 பார்ட் இருக்கும். சோ 10 பார்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்லயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 300 பேஜ் இருக்கும். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர் மட்டும் அதுல டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். கரண்ட் அஃபேர், அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கு கீழே வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ்ன்னு எல்லாமே கவர் பண்ணுவோம். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்லயே உங்களுக்கு 300 பேஜ் கிட்ட வந்துரும். அப்ப டோட்டலா 10 பார்ட்டுங்கும் போது எவ்வளவு பேஜஸ் வரும், அந்த 300 பேஜ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நியூஸ் ஆவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஒரு மாசத்துக்கு 30 நாள். சோ 30 நாளுங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு நியூஸ் வரும்? ஒரு 300 நியூஸ் வரும். அந்த 300 நியூஸுக்கு கீழே நம்ம ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் பண்ணும்போது எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே கரண்ட் அஃபேர் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். சோ இப்போ மார்ச்ல பாத்தீங்கன்னா என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் குரூப் டி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையில ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட எக்ஸாமும் வரும். சோ எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். சோ என்னால கரண்ட் அஃபேர் வந்து மொத்தமா பல்கா இருக்கிறதுல படிக்க முடியாது மேம். எனக்கு வந்து ஒரு ஒன் லைனர் மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர் மாதிரி கிடைச்சது அப்படின்னா சோ என்னால ஈஸியா படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டோட்டலா இப்போ 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மொத்தமா 10 பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணி கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா சோ படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இருக்கக்கூடிய 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே ஒவ்வொரு மந்த் வைஸா உங்களுக்கு ஒன் லைனராவும் அதுக்கு கீழே வந்து டீடைலா எக்ஸ்பிளனேஷன், அதாவது அதோட ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் பண்ற மாதிரி உங்களுக்கு நம்மளோட சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 4 பார்ட்டோட கரண்ட் அஃபேர் வந்து முடிச்சிட்டாங்க. சோ இன்னைக்கு நாம 5வது பார்ட் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ நான் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட் இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நீங்க சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சோ சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399 தான். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்திருப்போம். சோ வளவளன்னு நிறைய இருக்காது. சோ கண்டிப்பா இதை படிச்சா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருப்போம். சோ கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு சோ ஜனவரி 1, 2025 இருந்து இதுலயே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேருக்கான வீக்லி குவிஸ் எல்லாமே இதுலயே கண்டக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். சோ இன்னைக்கு நீங்க சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதுல எல்லாமே கவர் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த கரண்ட் அஃபேர் இருக்கும். சோ ஒரு கரண்ட் அஃபேர் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் இருக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின்ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். அப்போ உத்தரகாண்ட் அப்படின்னா உத்தரகாண்ட் ரிலேட்டடா என்னென்ன, உத்தரகாண்டோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு, அதே மாதிரி உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய டெம்பிள் என்ன, நேஷனல் பார்க் என்ன, முக்கியமான லேக் என்ன. சோ இதுக்கு முன்னாடி உத்தரகாண்ட் பத்தி ஏதாவது நியூஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த நியூஸ் எல்லாமே சேர்த்து இதுல கொடுத்திருப்போம். சோ கரண்ட் அஃபேர் படிக்கும் போது தெளிவா படிக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய எல்லாமே கவர் பண்ற மாதிரி படிச்சீங்கன்னா சோ ஈஸியா எக்ஸாம்ல சிஏல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு நீங்க கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல். சோ இஸ்ரேல் படிக்கும்போது இஸ்ரேலோட கேபிட்டலும் கரன்சியும் அப்படி படிச்சுக்கணும். சோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கும்போது
தனியா ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்காது. ஓகே. ஸோ இப்போ இந்த CA PDF கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ நீங்க CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது லைஃப் டைம் வேலிடிட்டிங்கிறதுனால டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்டேட் ஆகிரும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் பிளஸ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டேஸோட கரண்ட் அஃபேர் அதுக்கான குவிசஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ஸோ ரயில்வே, SSC, பேங்க், TNPSC எல்லா எக்ஸாமுக்குமே இந்த கரண்ட் அஃபேரே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த கரண்ட் அஃபேரோட வீடியோஸ் எப்படி இருக்கும், இந்த கிளாஸஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப்ல நம்ம டீச் பண்ணியிருப்போம். அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸுக்கு மட்டும் இல்ல எல்லா கோர்ஸுக்குமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூ இயர் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ டோட்டலா 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ CA PDF கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. மற்ற நாட்கள்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் வந்து 599 இருக்கும். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ் இப்பதான் பிகினரா இருக்கேன், 2025ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அந்த எக்ஸாம்ஸ் வந்து நான் எழுத போறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியம், NTPCயோட டெஸ்ட் பேட்ச். ஏன்னா ஆல்மோஸ்ட் NTPCக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னும் மார்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டெஸ்ட் எடுக்கணும். ஸோ டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க எழுத போறது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். அதனால வீட்ல உட்காந்தே ஒரு லேப்டாப்போ இல்ல போன்லயோ நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீக் ஏரியாஸ், ஸ்ட்ராங் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட லெவலை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ டெஸ்ட் வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் எக்ஸாம்ல எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஸோ சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு டைமர் ஓடிட்டு இருக்கும். டெஸ்டோட டைம் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரம். அதாவது நீங்க எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அதுக்கான டைம் எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி சாப்டர் டெஸ்ட்டுக்கும் சைட்ல டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ இந்த டைம் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்காவே டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க வந்து சொல்யூஷன் பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் நீங்க வந்து சொல்யூஷன் வந்து பாத்துக்கலாம். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனும் இதுலயே பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்யூஷனும் இதுலயே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ நீங்க இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாஸ் பாத்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 699. எல்லா கோர்ஸுக்குமே உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஓகே. ஸோ நீங்க இன்னைக்கு NTPCயோட டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2200 மட்டுமே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஸோ இன்னைக்கு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னையோட 5 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ 5 பார்ட்டுங்கும் போது ஒரு பேஜுக்கு ஒரு பார்ட்டுக்கு உங்களுக்கு 200ல இருந்து 300 பேஜஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே இதுல கவர் ஆகிரும். ஏன்னா நீங்க படிக்கணும். ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களால இந்த எல்லா பார்ட்டையுமே முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ், ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு எதுல ஜாயின் பண்ணாலும் ஸோ மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் CA PDF மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.